கவி நல்லா இருக்கா? இந்தா ஏ பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு தண்ணி துப்பாக்கி வச்சு விளாண்டுச்சு. கவி கேட்டான், அதை கொடுக்கலாம். பாருங்க, அவனோட அழுகை நிப்பாட்ட சடனாக ஒரு தண்ணி துப்பாக்கி. அம்மா எங்க அம்மிக்கு காமி, தண்ணி அடி, அக்கா மேலே அடி 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 அடி. ஏன் உன் மேலே அடிக்கலம்மா, அவன் தம்பி தனியாக தான் விளாடுறான். எங்க 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 அம்மாட்ட காமி, தண்ணி இங்கே எடுத்துடாத. கீழே பேர் எழுது கவி. அது என்ன செய்ய தெரியுமா? கீழே கொண்டு அம்மா எழுதி காமிக்கிறேன், கூட எழுதி காமிக்கிறேன். இந்த பேர் எழுதலாம், ஆனால் அவனா எழுதலாம், ஏபிசிடி எழுதலாம். சும்மா தண்ணி தெளிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு அர்த்தமாக இருக்கணும். என்னம்மா? அப்படித்தான் கொடு. அப்படித்தான். அதுலேயே என்ன பண்ணணும், சும்மா அடிக்காமல் ஏதாவது பூ வரைஞ்சி பாரு. பூவை அடிக்கக்கூடாது, நனைக்கக்கூடாது யாரையும். கீழே தான் எழுதணும். கீழே ஏபிசிடி எழுது, இல்லாட்டி கோலம் போடு. கீழே பூ வர பார்ப்போம். அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பண்ணு, சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொண்ட அம்மா ஒரு பூ வரைஞ்சி தரேன். கவி குடுறா, நான் கொஞ்சம் விளையாண்டுக்கிறேன். தாத்தா ஆக்கியாச்சு. இன்னைக்கு சாம்பார். ஆமாம், தாத்தா கேட்குறாரு என்ன சாப்பாடுன்னு. நாளைக்கு கோவிலுக்கு போகிறோம், அதனால இன்னைக்கு சாம்பார். கவி தாத்தா சோறு கேட்குறாரா? இல்லை இல்லை, ஐயோ கோச்சிட்டு போறாரு கவி. தாத்தா கோச்சிட்டு போறாரு பாரு. கூப்பிடு வாங்க தாத்தான்னு. இல்லையா? நம்ம வீட்டில் தான் சோறு இருக்குல்ல. தாத்தா சாப்பிட்டாரா? எங்கே சாப்பிட்டாரு? அவங்க வீட்டில் சாப்பிட்டாரோ? அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா என்ன சொல்லணும்? இங்கே பாரு, அவர் சாப்பிட்டாரு சாப்பிடல. அம்மா வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன சொல்லணும்? தண்ணியா? காலி ஆயிடுச்சு. புஷ் முடிஞ்சு. தாத்தா யார் வந்தாலும் வாங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அப்படி சொல்லணும். சரியா? முடிஞ்சிருச்சா தண்ணி? அள்ளிட்டு வருவோமா? கூட நம்ம வீட்டுக்குள்ள அள்ளிட்டு வரேன். நீங்களே நில்லு, நான் போய் அள்ளிட்டு வரேன். இனிமேல் தாத்தா வந்தால் என்ன சொல்லுவா? சாப்பிடுங்க தாத்தா. விழுந்துடக்கூடாது, கல். கல் ஏற்றி விட்றான். வா வா வா. அடே ஈ எறும்பு அண்டாம வளர்த்தண்டா ஒன்று. இந்த இலையில் கவிஸோட பேர் எழுதியிருக்கேன். இதோடு சேர்த்து ஒரு 5 இலையை போடுறேன். அவனோட பேர் எதில் இருக்குன்னு அவன் கரெக்டாக எடுக்கிறானான்னு பார்க்கலாம். கவி இங்கே வா, இந்த இலையில் குச்சியா வேணும், அது கம்பி கையில் குத்திடும். இந்த பாரு கவி, இந்த இலையில் ஒரு இலையில் உன் பேர் எழுதியிருக்கேன். அந்த இலையை கரெக்டாக கண்டுபிடிச்சிடு. ஒரு இலையில் உன் பேர் எழுதியிருக்கு. எங்கே இருக்கு பேர்? காமி, இங்கே பாருங்க, கரெக்டாக எடுத்துட்டான். எப்படியா? எல்லாரும் வச்சுக்கிறவா? சரி இங்கே வா, அம்மா உனக்கு ஒரு ஹிப்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேன்னு சொல்லு. ஓகே சூப்பர், ஓகேன்னு சொல்லு. படா மண்ணள்ளி போடுறான் சைஸாக. கண்டுக்கிறாமல் அப்போ தான் இருப்பாங்கன்னு. டம்
டம் டம். என்னடா கோழி கூடு கட்டணும், அதான் எங்கன எடுத்தா தெரியாமல் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓடியா கவி. கவி இங்கே வந்து பாரு அம்மாவை. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, டிவியில் பார்த்துருப்ப, நேரில் பார்த்துருப்பியா? யாரு? நான் தான். எனக்கு எதிரி வெளியில் இல்லைடா. இந்த துப்பாக்கி உடஞ்சிருச்சு, ஆனால் இதுக்குள்ளே பவரை பாருங்க. கவி நில்லு 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 நில்லு. சுட்டவுன்னா கீழே விழுவான், அதுதான் காமிக்கலான்னு பார்த்தேன், வாங்கிட்டு போயிட்டான். கவி இதை கொஞ்சம் தள்ள, அம்மா கூட்டிக்கிறேன். என்ன கவி உட்கார்ற? என் நேரம்டா. கவி ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அக். மாடு எப்படி முட்டோம்? மாடு எப்படி முட்டோம்? மாடு இப்படி அடிக்கி முட்டோம். என்னடா மொத்த மொத்தம் அடிக்கிற? சே, அம்மா யாராவது அடிப்பாங்களா? தேங்க்யூ தேங்க்யூ கவி. பார்த்து போ, விழுந்துடாம. ஒரு மயம் இருக்கான், சிங்கம் மாதிரி. அடி பயங்கரமாக இருக்கும். சிங்கமே தான். ஆ